கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனம், அந்த 2 வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அனுதின வாழ்க்கையிலே நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏன் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினால் நலமா இருக்குமே. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சில குடும்பத்திலே நாளா இன்னும் அபிஷேகம் பண்ணப்படலை, எனக்கெல்லாம் இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கல. சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, நாளா இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளலை அப்படிம்பாங்க. சில ஜெப குறிப்புல வரும்போது நிறைய காரியம் சொல்லுவாங்க. எங்க கூடலாம் பரிசுத்தாவை எப்படி பேசுவார் எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? என் கூட பரிசுத்தாவி என்ன பேசுறாரு, அதை முதல்ல நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்க கையில பைபிள் இருந்தா எடுத்து திறந்து வச்சுக்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே பைபிளே இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக உங்க கையில முதல்ல பைபிள் இருக்கணும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப எல்லாருமே செல்போன்ல தான் வசனமே கேட்குறாங்க, வசனம் பார்க்குறாங்க. செல்போன்ல சில ஆப் இருக்கு, அந்த ஆப் மூலியமா வசனத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிருந்தாங்க. உங்க கையில பைபிள் எடுத்து வச்சு நீங்க வேதத்தை தியானித்தால் மட்டும்தான் உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறத ஒவ்வொரு நாளும் ருசிக்க முடியும், டேஸ்ட் பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபைனாலே வேதத்தை தியானிக்கிற கிருபை கொடுத்தார். வேதத்தை தியானிக்கிற கிருபை தரும்போது, இருதய மனக்கண்களை திறக்கும் போது, கொழுந்துடைய அக்னி என்னோட இருதயத்துல பற்றி பிடிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பல மணி நேரம் தேவனோட சமூகத்திலே காத்திருந்தேன். தேவனோட சமூகத்திலே காத்திருந்தேன் அப்படின்னா, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய பாடுகள், கண்ணீர் வாழ்க்கை, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலையிலுமே கையில பைபிள் எடுத்து தியானிக்க ஆரம்பித்தேன். அனுதின வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து தியானிக்க ஆரம்பித்தேன். கலர் கலரா பென் வச்சிருப்பேன், ஸ்கெட்ச் வச்சிருப்பேன். எனக்கு எந்தெந்த வசனம் பிடிச்சிருக்கோ அந்தந்த வசனத்திலே அழகா கோடு போட்டே வருவேன். சில வசனத்து மூலியமா என் கூட பேசியிருப்பாரு, அதுல என் பெயர் போட்டுச்சிருப்பேன், ரவிராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுச்சிருப்பேன். சில வசனத்துல பேசியிருப்பாரு, எனக்கு டேட் போட்டு வச்சிருப்பேன். இப்படியாக வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவரை நிறைய குடும்பத்துல பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நீங்களும் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார் எங்களுக்கு தெரியல பிரதர், நீங்களும் இணைந்திருப்பீங்க.
சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது. சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள சொல்லி ஆசைப்படுறோம். நாங்களும் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கோம், எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறிந்து கொண்டோம், ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் இன்னும் கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பரிசுத்த வேதம் முழுவதும் நான் வாசித்து முடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் என்கிட்ட சில குறைகள் இருக்கு அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் நான் வேதத்தை வாசிக்கும்போது என் கூட பேசுறாரு அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் எங்கேயாவது ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கும், அதை படிச்சோன்னே ஆமா இந்த வசனம் என் கூட பேசிப்பா அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது முதல்ல என்ன பேசுவார் அப்படின்னா பாவத்தை குறித்து பேசுவார். அது நீங்க போற சர்ச்சிலையா இருக்கலாம், உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா எச்சரிப்பு கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய எச்சரிப்பு கிடைச்சிருக்கு. என் குடும்பத்திலே மனைவி மூலியமாக, இன்னுமாக சர்ச்சில் நம்ம இருக்கும்போது சில வசனத்து மூலியமா நம்ம கூட பேசுவார். நான் கையில தனிப்பட்ட வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்தெந்த வசனத்துக்கு நான் எப்படி எப்படி கீழ்படினேன், எப்படி எப்படி கீழ்படியாம இருக்கிறேன், எந்தெந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் எந்தெந்த வசனத்தை நான் இன்னும் விசுவாசிக்கணும், எல்லாமே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். முடிவு புரிந்தோம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம், நாளைக்கு பார்த்தா ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு மிஸ்டேக்ல இருப்பாங்க. அப்போ அது என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களால சொல்ல தெரியாது. ஒன்றும் இல்லை, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய பழக்க வழக்கம் ஃபுல்லாவே விக்கிரத்தில் உள்ளவங்க, கர்த்தரை அறியாதவங்க, அநீதியா வாழ்ற ஜனங்கள், இருளில வாழ்கிற ஜனங்கள், இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். அவிசுவாசிகள், இயேசுவை மட்டும் விசுவாசிக்க மாட்டாங்க, அவிசுவாசியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களோடு சில குடும்பத்துல பழகிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி தேவன் பக்கம் மனம் திரும்பணும், இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேச ஆரம்பிக்கும் போது நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசும்போது கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போறோமோ அந்த எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்திடுவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப வசனத்தை கேட்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா குத்தப்பட்டவர்களாகி. ஒரு குடும்பத்திலே வசனத்தை கேட்கிறாங்க, அப்ப என்ன நடக்கு அப்படின்னா குத்தப்பட்டவர்களாகி. இது என் வாழ்க்கையிலே அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, வசனத்தை கேட்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது என் இருதயத்துக்குள்ள அந்த வசனம் வரும்போது நான் எப்படிலாம் இருக்கிறேன் எல்லாமே அழகா அந்த வசனத்தின் மூலியமா ஆவியானவர் பேசுவார். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே குத்தப்பட்டவனாக தான் நிற்க முடியும். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும், பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் டெய்லி ஒரு 2 பொய் பேசிட்டு இருக்கேன், தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சோண்டு நான் நாடகம் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சோண்டு படம் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சோண்டு தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு இருக்கேன்,
கொஞ்சோண்டு கர்த்தர் பிரியமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை யாராவது இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, ஐயோ நான் அந்த பாவத்தில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு எப்ப பிரதர் வரும் அப்படின்னா, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினால் குத்தப்பட்டவங்களாக நீங்க உடனே அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. என்கிட்ட சில ஜப குறிப்பு வரும்போது சில குடும்பத்துல பேசுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. ஆனால் உங்களுடைய செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுல தேவையில்லாம நிறைய விஷயத்த விட்டுட்டேன். அது நாடகம் பார்க்குற காரியமா இருக்கலாம், படம் பார்க்குற காரியமா இருக்கலாம், செல்போன்ல தேவையில்லாம சும்மா இருக்கும்போது உட்கார்ந்துட்டு இருக்கிற பல காரியமா இருக்கலாம், விட்டுட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து நான் வாசித்துட்டு இருக்கிறேன் பிரதர், அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படிம்பாங்க. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. சரி, அடிக்கடி என் வாழ்க்கையோட சில கதைகளை பேசிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி மனம் திரும்புறான். நானே சில நேரத்துல யோசிப்பேன், ஏன் சில நேரத்துல ஏன் கதையை சொல்ல வேண்டியிருக்கு, வேற ஏதாவது சொல்லலாமே, பைபிள் வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லலாமே, இன்னும் கொஞ்சம் வேதத்தை தியானித்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாமே. ஒரு குடும்பத்துல எப்படி மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பாத கிறிஸ்டியன் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. கடமை கிறிஸ்டியன், வழக்கத்தின்படி சர்ச்சுக்கு போயிடுவாங்க, வழக்கத்தின்படி கரெக்டா அதே சீட்ல போய் உட்கார்ந்துருவாங்க, வழக்கத்தின்படி எந்திரிச்சு வந்துருவாங்க. ஒரு மனமாற்றம் இருக்காது, ஒரு உணர்வும் இருக்காது, ஒரு கீழ்ப்படிதலும் இருக்காது, கர்த்தர் பக்கம் மனம் திரும்புற ஒரு காரியமே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து பேசுவார். என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்த ஒரு நபர். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பயப்பட ஆரம்பிச்சேன். இவ்வளவு வசனம் இருக்கே, இவ்வளவு வசனம் இருக்கே, இந்த வசனத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது, வசனத்தை எப்படி வாசிக்கும் போது எனக்கு புரியாது. எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஆனாலும் எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். எவ்வளவு மிஸ்டேக் இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கும் போது தெரிஞ்சது, வசனத்துக்குள்ள அழகா உள்ள கொண்டு போயிட்டே இருப்பார். எதெல்லாம் பாவம், கர்த்தரை விட்டு விலகினாலே பாவம்தான். நானும் நிறைய நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சேன், எதெல்லாம் பாவம் சொல்லி தேட ஆரம்பிச்சேன். 24 மணி நேரம் கர்த்தரை தேடாமல் செல்போன்ல மூழ்கி கிடந்தா அதுவும் பாவம்தான். என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்ச காரியத்தை சொல்றேன்ப்பா, நான் உள்ளதுதான் சொல்றேன். 24 மணி நேரம் செல்போன்லயே மூழ்கி கிடப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு இருளான ஒரு வாழ்க்கையா தானே இருக்கும். 24 மணி நேரம் செல்போன்லயே மூழ்கி கிடந்தா மனைவிட்ட எப்போ பேசுவாங்க, அம்மாட்ட எப்போ பேசுவாங்க, பிள்ளைகள்ட்ட எப்போ பேசுவாங்க, சொந்தக்காரன்ட்ட எப்போ பேசுவாங்க, வெளியில எப்போ போவாங்க? முடங்கி கிடக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, இன்னுமா நிறைய சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறாங்க. அவங்க ஒர்க்கு ஃபுல்லாக சிஸ்டத்தில் தான் இருக்கும். சில குடும்பத்தில் கல்யாணமே முடிக்க மாட்டேங்கிறாங்க. பல சூழ்நிலையில ஜனங்கள் வாழ்றாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஆத்துமா செத்த நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை எச்சரிப்பு கொடுக்கும் போது, உணர்த்தும் போது, அந்த பகுதியிலிருந்து நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்க இதயத்துக்குள்ள சமாதானம் கிடைக்கும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் அடிக்கடி சொல்லும்போது ரவிராஜ் சொல்லுவேன். என் வாழ்க்கையில நான் பாவத்துல வாழும்போது என் இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பொழுது மனம் திரும்பி என் பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, இதயத்துக்குள்ள சமாதானம் கிடைக்கிறது. கர்த்தர் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணும்போது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இது எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து பேசும்போது நம்ம வாழ்க்கை கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல நிறைய கடன் பிரச்சனையில வாழ்றாங்க, மன அழுத்தத்துல வாழ்றாங்க, நிம்மதி இல்லாம வாழ்றாங்க. குடும்பத்துல நிறைய தேவைகளோடு இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்தால் நம்ம வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஏன்னா என் வாழ்க்கையில அப்படி பேசினார்ப்பா, அதனால நான் சாட்சியா சொல்ல முடியும். நான் பிறக்கும் போதே கிறிஸ்டியன் கிடையாது. எங்களுடைய பூர்வீகம் ஃபுல்லாவே ஹிந்து, எங்க வம்சம் ஃபுல்லாவே ஹிந்து. அப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் செய்தி முக்கியம். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தேன். கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள்ல மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அதுல ஒவ்வொரு பகுதியும் பேசிட்டே வருவேன். பாவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்னாலே உங்க வாழ்க்கையிலே நீங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறீங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போற எல்லாத்தையும் பேசுவார். அவ்வளோ அழகா பேசுவார். என் வாழ்க்கையில என்னை வழி நடத்துற யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நான் எங்கெல்லாம் விழுந்து போறேன், எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகுறேன், உடனே எச்சரிப்பு வந்துடும். மனம் திரும்பினால் என் இதயத்துல சமாதானம் இருக்கும். மனம் திரும்பாமல் ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துட்டேன் அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு உடனே ஜெபித்து ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் அழகா பேசுவார். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறது நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? காலையில ஜெபிக்கலன்னா சொல்லிடுவாரு, காலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கலன்னு சொல்லுவாரு. லேட்டா இருந்துச்சுட்டேன்னா நைட்டு ஏன் செல்போனை பார்த்த, அதனால காலையில் லேட்டா இருந்துச்சு, அழகா பேசுவார். சில குடும்பத்துல நைட் நேரத்துல சீக்கிரமா படுத்து தூங்க மாட்டாங்க, செல்போன்ல படுத்து கிடப்பாங்க. அவங்களும் செல்போன் தான். நைட்டு படுத்த தூக்கம் வராது, ஏன்னா கையில செல்போன் இருக்கும். செல்போனோட மூழ்கி போயிருப்பாங்க. காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அந்த 3 செயலினாலே அன்னைக்குள்ள வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அடிக்கடி சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அழகா பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார். கால வேளையில யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ உங்க கூட பேசுவார். சில குடும்பத்திலே உடனே சொல்லிடுவாங்க, பிரதர் எங்களுக்கு அந்நிய பாஷை எங்களுக்கு இன்னும் இல்லை பிரதர், அப்ப அதனாலதான் என் கூட இன்னும் பேசாம இருக்கிறாரோ அப்படிம்பாங்க. அந்நிய பாஷை அப்படிங்கிறது ஒரு வரம், ஆவிக்குரிய 9 வரத்துல ஒரு வரம். நாளாக தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கேட்கும்போது தேவன் தருவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சர்ச்சைக்கு போனதுக்கு அப்புறம் தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தார். அது வரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாவத்தை குறித்து பேசுவார்.
இப்போ காலம் கடைசி காலமா இருக்கு. நிறைய உலகத்துல கலப்பு மெசேஜ் நிறைய வருது. நூதனமான மெசேஜ் வருது. கள்ள ஊழியர்கள் அப்படிம்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிம்பாங்க. பரிசுத்த வேதாந்தத்துல நிறைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் போதிக்கும் போது பாவத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. கள்ள ஊழியர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க பேசுற செய்தியில, நீங்க பேசுற பிரசங்கத்துல, உங்க வாயில சப்போஸ் யாராவது ஊழியக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். ஆனால் கடைசி காலத்துல சில பிரசங்கங்கள் இருக்கு. அந்த பிரசங்கம் காதுல கேட்க அழகா இருக்கும். ஆனால் நம்ம தேவன் பக்கம் மனம் திரும்ப பேசுறாங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது பாவத்தை பற்றி அழகா பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகணும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள எப்படிலாம் போகணும், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம எவ்வளவு தேடுறோம், இயேசு கிறிஸ்து ராஜாவை எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறோம், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய துக்கம், நம்முடைய நோய், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசுடைய தலையை நசுக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போறோமோ அந்த எல்லா பகுதியுமே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுல வெளிப்படுத்துற முதல் பாயிண்ட் என்னன்னா, பாவத்தை குறித்து. ஏன் பாவத்தை குறித்து ஏன் நம்ம அதிகமா பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே தொடர்ந்து பாவம் செய்யும் போது அந்த ஆத்மா செத்து போன நிலைமையில இருக்கும். பாவம் செய்கிற மனுஷன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் எதை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னா, முதல்ல மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்திடுவார். எனக்கு நிறைய குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பாவத்தை குறித்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க போற சர்ச்சில் பாவத்தை குறித்து பேசுறாங்களா, அதை நீங்க இனிமேல் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஊழியர்கள், அதாவது நீங்க போற சர்ச்சில் மேய்ப்பன், நீங்க போற சர்ச்சில் உள்ள பாஸ்டர், அந்த சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாங்க. அதே நேரத்தில் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவாங்க. எதெல்லாம் சத்தியம்? அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை சத்தியம். சத்தியத்துல நம்மளை நடத்துவாங்க. சத்தியத்துல நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில மிஸ்டேக் வராது. அப்ப நீங்க போற சர்ச்சில் சத்தியத்துல வழி நடத்துறாங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்குள்ள செய்திக்கு நம்ம போவோம். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துல முதல் பாயிண்ட் தான் பாவம். பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே அவர் பேரே பரிசுத்தம், அவர் பேரே பரிசுத்தம், அவர் பேரே பரிசுத்தம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை பாவ காரியங்கள் இருக்கு, எத்தனை அசுத்த காரியங்கள் இருக்கு, எல்லாமே துல்லியமா பேசிடுவார். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும், எப்படிலாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். நீங்க போற சர்ச்சில் இப்படி பிரசங்கம் பண்றாங்களா சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா கடைசி காலத்துல நிறைய சர்ச்சில்
சத்தியத்தை விட்டு வெளியில கொண்டு போயிருந்தாங்க. பாவத்தை குறித்து பேச மாட்டுக்காங்க, மனம் திரும்பலை குறித்து பேச மாட்டுக்காங்க, பரிசுத்தமா வாழ்ற குறித்து பேச மாட்டுக்காங்க, நீதியை பின்பற்றணும் பேச மாட்டுக்காங்க. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை நிறைய போற சர்ச்சில் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல சத்தியம் எதுன்னு சொல்லி தெரிய மாட்டுக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டீங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம கூட பேசுவார். நீங்க போற சர்ச்சில் பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? சத்தியத்துல உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்திலும் உங்களை போதிப்பார். அழகா நீங்க சத்தியத்தில் நடக்க உங்களுக்கு சொல்லி தருவார். காலம் கடைசியா இருக்கு. தேசத்துக்குள்ள அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு. அன்பு தணிந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். அடுத்தாப்புல தேசத்துல எப்படி என்ன நடக்கும் தெரிய மாட்டுக்கு. நம்ம வாழ்ற காலத்திலே உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? முதல் கேள்வி. உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்துச்சுன்னா எழுத்து கூட்டியாவது வாசிங்க. என்னைய கர்த்தருடைய கிருபையினாலே உங்க முன்பா நிப்பாட்டி இருக்கிறார். நான் 11 வயசுல வேலைக்கு போனால கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பைபிளே வாசிக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2014 2015 பல உபத்திரத்தின் மத்தியில இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் வாசித்தா எனக்கும் புரியல, நிறைய மிஸ்டேக், ஆனாலும் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க தேவன் பார்ப்பார். ஒருவேளை படிக்க எனக்கு வாசிக்க முடியல, எழுத்து கூட்டியா வாசிங்க, கண்டிப்பா வாசிக்கலாம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். பரிசுத்த ஆவியான வரும்போது பாவத்தை குறித்தும் உங்க கூட பரிசுத்த ஆவியான பேசுறாரா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பேர் என்ன தெரியுமா? கண்டித்து உணர்த்திற ஆவியானவர். உங்க கூட கண்டித்து உணர்த்துறாரா நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்க கூட கண்டித்து உணர்த்தினார் அப்படின்னா அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான உங்க கூட பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஆமாப்பா, என்னோட வாழ்க்கையில இந்த பகுதியில் நான் இன்னும் மனம் திரும்பணும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன்ப்பா. அப்படி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டக்கப்புறம் எப்படி கையில பைபிள் எடுத்து வாசித்தேன், இன்னும் எப்படி எப்படி வளரணும், அப்படி நிறைய காரியத்தை நான் யோசித்தது இல்லை. அதுல நிறைய பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறந்த உடனே நமக்கு டக்குன்னு 15 வயசு ஆகல. எப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு 9 மாசம் 1 வயசு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்படிங்கும். அப்புறம் 2 வயசுல பார்த்தா கொஞ்சம் தெளிவு. அப்புறம் ஒரு 5 வயசுல பார்த்தா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 10 வயசுல பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வேகமா வளரலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வேகமா வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காலையில இருந்து ராத்திரி வரைய சில நேரத்துல மணிக்கணக்கா 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பைபிளை வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்ப்பேன், இவ்வளவு மிஸ்டேக் இருக்கப்பா. உடனே கண்ணை மூடுவேன். அப்பா, இன்னும் என்கிட்ட இவ்வளவு குறை இருக்கலப்பா, எனக்கு ஒரு உணர்வுல இதயம் தாங்கப்பா, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா, எனக்கு சதையான இதயம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி வளர்றான் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குப்பா, என்கிட்ட இதுல மிஸ்டேக் இருக்கலாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுதின வாழ்க்கையில தேவனிடத்துல சமூகத்துல காத்திருந்து வசனத்தை தியானிக்கும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். உங்க வாழ்க்கையில வேதத்தை எவ்வளவு தூரம் தியானிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் தேசத்துக்காக கடைசி காலத்துல ஜெபிக்கிறீங்க, எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா அந்த ஆத்துமா செத்து போயிடும். அப்புறம் எப்படி பரலோகத்துல போக முடியும்? நம்ம பரலோகத்துல போகணும் அப்படின்னா நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது.
ஆத்துமா அருமையான என்று எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுது. இயேசுக்கு சுரத்தினால கழுவப்படணும். நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இவ்வளவு நேரம் பேசுற பிரயோஜனமா இருக்கா? நம்ம வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. பாவம் தொடருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிசாசு தொடருன்னு அர்த்தம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு குடும்பத்திலே தொடர்ந்து பாவம் இருக்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ச்சி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. மனம் திரும்பினாதான் ரட்சிப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. நமக்கு தெரியும், நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பாரு. நீ இந்தந்த காரியத்துல இன்னும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு, இந்தந்த பகுதியிலே இன்னும் மனம் திரும்ப வேண்டியது, அழகா பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கரெக்டா பேசிடுவார். ஏன்னா நிறைய குடும்பத்திலே எங்க கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார், எங்க கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார். ஏதோ இன்னைக்கு அழகா பேசியிருக்காரு. ஒரு மனுஷன் எந்த இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கான், அதுக்கு பேர் பாவம். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது ரட்சிப்பு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப பாவம் அப்படின்னாலே அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்துருவான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சமாதானம் வேணும் அப்படின்னா, சந்தோஷம் வேணும் அப்படின்னா, மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா, முதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினா மட்டும்தான் மன்னிப்பு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும் வேண்டியது. லூக்கா 24:47 எழுதப்பட்டிருக்கு. எல்லா தேசத்துக்குள்ளும் என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா, முதல்ல மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள பாவம் தான்ப்பா இருக்கும். எத்தனையோ இடத்துல நம்ம போயிட்டு வரோம். கையில செல்போனே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் போகுது. பிரதர் கையில வச்சிருந்தேன், ஒரு 2 மணி நேரம் போயிட்டு பிரதர் அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். 2 மணி நேரம் காணாம போயிடும். அந்த 2 மணி நேரத்துல நல்லதும் கேட்டிருப்பாங்க, கெட்டதும் உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப காலம் கடைசியா இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா, பாவம் மட்டும் உள்ள வருதா? ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. கோபம் அது ஒரு பாவம் தான். எரிச்சல் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? பகை இருக்கா? சண்டை போடுறீங்களா? உட்காந்து ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் பாவம் தானே. நான் பாவத்தினுடைய டீட்டெயில் இப்பதானே சொல்ல ஆரம்பிக்கேன். முதல்ல பாவம்னா என்னன்னு சொல்லி தெரியணும்ல. முறுமுறுக்கிறீங்களா? அது பாவம் தான். பரிசுத்தவான்களை தப்பா பேசுறீங்களா? அது பாவம் தான். இப்படி எத்தனை பாவம் இருக்கு. அதனால உங்க கூட பரிசுத்தாவியானவர் பேசுறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, அதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து எவ்வளவு தூரம் நம்ம மனம் திரும்புறோமோ, எவ்வளவு தூரம் பியூரா வாழ்றோமோ, எவ்வளவு தூரம் பரிசுத்தமா வாழ்றோமோ, அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். கர்த்தருடைய கிருபையினாலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். என் கூட இப்படிதான்பா பேசியிருக்காரு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு உள்ள வாரான். பிசாசுக்கு நம்ம வாசல் திறந்து கொடுத்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது மெதுவா பிசாசு உள்ள வந்துருதான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பந்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை. பாவத்துக்கு எதிர்த்து நிற்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர்
சில நேரத்துல இப்படி வந்துருதே பிரதர், கோபம் வந்துருதே, எரிச்சல் வந்துருதே, பகை வந்துருதே, சண்டை போடுறதுன்னு, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துருதே. எதுவா இருந்தாலும் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வசனம் தெளிவா எழுதப்பட்டு, பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துருவான். சில குடும்பத்துல தந்திரத்தை உள்ள வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு தெரியாம சில பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம சில குடும்பத்துல ஏகப்பட்ட சேட்டை பண்ணுவாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பரிசுத்தாவியான வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவான். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்தாவியன் அவங்களோட பேசும்போது கண்டித்து உணர்த்துறாரா? அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேளுங்க. கடைசி காலத்துல செய்தி கேட்குறீங்களா? நல்ல பிரசங்கமா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியன்படி போதிக்கிறாங்களா? கேளுங்க. அந்த செய்தி கேட்டா உங்களோட வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? பரிசுத்தாவியன் வந்து பாவத்தை குறித்தும், அப்ப அவருடைய வந்தாலே என்ன பேசுவார் அப்படின்னா, முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார். இரண்டாவது நீதியை குறித்தும், இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில என்னெல்லாம் செய்து முடித்தார், எல்லா நீதியை குறித்து பேசுவார். மூணாவது நியாய தீர்ப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எப்படி நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நியாய தீர்ப்புனால நம்ம என்னெல்லாம் சந்திக்கணும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையில வெற்றி சிறந்தார். பிசாசுடைய தலையை நசுக்கி விட்டார். எல்லாவற்றையும் போதிப்பார். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, பரிசுத்தாவிய நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தாழ்த்துங்க. என் வாழ்க்கையிலே தாழ்த்தும். எப்படி தாழ்த்தும் அப்படின்னா, இன்னும் இந்தந்த காரியம் இருக்குல்லப்பா, இன்னும் இந்தந்த காரியம் இருக்குல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படிலாம் செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எவ்வளவு நேரம் வீண் வார்த்தையில கூட பாவம் உள்ள வந்துருது. சில குடும்பத்துல 2 பேர் உட்கார்ந்து பேசும்போது யாரையாவது ஊழியக்காரங்களை தப்பா பேசியிருந்தாங்க, அது மூலியமா பாவம் உள்ள வந்துருது இல்ல. சில குடும்பத்துல இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க கெட்டவங்க சொல்லி யாரையோ நியாயம் தீர்த்துட்டு இருப்பாங்க, அது மூலியமா பாவம் உள்ள வந்துருது. மற்றவர்களை அற்பமா எண்ணக்கூடாது, அது மூலியமா பாவம் உள்ள வந்துருது. பாவம் எத்தனையோ மெத்தட்ல உள்ள வருது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துதிக்கிற பிள்ளைலாம் மாறணும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்கும் போது சோதனைக்காரன் உள்ள வரமாட்டான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல பிசாசு வரமாட்டான். அப்ப நம்ம வேலை எப்படின்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். 2வது விழித்திருந்து ஜெபிக்கணும். 3வது இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிரதர், நாங்க வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு வாங்க. வண்டி ஓட்டுறீங்களா, அந்நிய பாஷையில பேசுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேலை இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழுங்க, நீதி செய்யுங்க, அநீதியான காரியத்தை வெறுத்துருங்க, லஞ்சம் வாங்குற காரியத்தை வெறுத்துருங்க. ஏன்னா சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, பணம் சம்பாதிக்க ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாவம் தானே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியம் எல்லாமே யோசித்து பார்க்கணும். ஏன்னா அதிகாலையில் செய்தி கேட்குறீங்க, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில வரும்போது பாவம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை முதல்ல கொண்டு வந்துருவாரு. கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறோமோ எல்லாமே சொல்லுவார். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, கல்யாணம் முடிய போது நிச்சயம் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டுல போய் பேசுவாங்க, நகையை பத்தி பேசுவாங்க, பணத்தை பத்தி பேசுவாங்க. அவங்க இதயத்துக்குள்ள ஆவியான பேசுவார். அநியாயமா கேட்கிற, இப்படி கேட்காத,
இது அநியாயம் அப்படின்னு சொல்லி அழகா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இவங்க அதிகமா பேசி கொஞ்சம் அதிகமா கிடைக்குமா, ஒன்று பொருள் ஆசையா இருக்கும், இல்லைன்னா நகை ஆசையா இருக்கும், இல்லைன்னா பண ஆசையா இருக்கும். அவங்க இதயத்துல அந்த ஆசை இருக்கும். அதனால அந்த வீட்டுல போய் கேட்பாங்க. லாஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகளை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்காது. என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டுல நிச்சயம் பண்ணும்போது, அந்த வீட்டுல போய் பொண்ணு பார்க்கும்போது எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு செய்வீங்க, எவ்வளவு 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 சொல்லி வலு கட்டாயமா அது நகையோ பணமோ பொருளோ கட்டாயமா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி சொல்லணும்னா நான் நிறைய காரியத்தை சொல்லுவேன். அது என்னுடைய வேலை கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இது அநியாயமா கேட்கிற அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனா சில ஜனங்கள் சத்தியம் தெரிந்தா கூட பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா கேட்டு வாங்குவாங்க. எங்களுக்கு இவ்வளவு வேணும், எங்களுக்கு இவ்வளவு வேணும், எங்களுக்கு இவ்வளவு வேணும் சொல்லி கேட்டு அடம்பிடித்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு பார்த்தா அந்த வீட்டுல பார்த்தா நிம்மதியே இருக்காது. என்ன ஏது ஒன்னும் புரியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? 5 வருஷம் முன்பாக அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் வேணும்னு சொல்லி போய் பேசும்போது பொருள் ஆசையிலையோ பண ஆசையிலையோ நகை ஆசையிலையோ பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம வந்திருப்பாங்க. இப்ப புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். எப்படி பேசுவார் புரியுதா? நிறைய குடும்பத்துல அநியாயமா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இது அநியாயம் பாயுதுச்சு, இப்படி செய்யாத அப்படிம்பாரு. ஆனா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியோ ஒரு மரணமோ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா உட்கார்ந்து கண்ணீர் வடித்து ஜீவிப்பாங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தள்ளி போகும்போது நிறைய ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுறாருன்னா பேசுறாரு, என் கூட பேசுறாரு, என் கூட பேசுறாரு, சத்தியத்துல வழி நடத்த என் கூட பேசுறாரு. நான் எந்த அளவுக்கு நான் கீழ்படுகிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். சில குடும்பத்திலே அநியாயமா வித்துட்டே இருப்பாங்க, அநியாயமா பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. தெரியும் நான் அநியாயமா தான் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, நற்கர் எடுப்பாங்க, மற்ற 6 நாள் வேலை பார்ப்பாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, அநியாயமா சம்பாதிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட திட்டமா பேசுவார். நீ இப்படி செய்யற தப்பு அப்படின்னு சொல்லி அழகா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆனா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. அநியாயமா லட்சக்கணக்கா 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 சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு, நீ இது அநியாயமா சம்பாதிக்கிற, நீ அநியாயமா நகை கேட்கிற, நீ அநியாயமா பொருள் கேட்கிற. அழகா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதனால எல்லார்ட்டையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நம்ம வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் என்னதான் யோசித்தேன், போதிக்கிறது பெருசு கிடையாது. நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பு நாள் நான் கணக்கு கொடுக்கணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயோ வழி விலகிறேன், நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கெல்லாம் மிஸ்டேக் வருது உடனே முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். இந்த காரியம் இப்படி இப்படி இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த குடும்பத்திலே பண ஆசை இருக்காது. சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளலாம். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பண ஆசை இருக்காது. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சில தேவையில்லா காரியத்தை விட்டு விலகி நான் பேசாம தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பேன். ஏன்? நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த உலகத்தால கரைவிடாபடிக்கு காத்து கொள்றதுக்கு
எல்லா காரியத்திலையும் எப்படி எப்படி காத்துக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அப்ப இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோம் எல்லாமே அழகா பேசுவார். அதுல முதல் பாயிண்ட் தான் பாவத்தை குறித்தும், ரெண்டாவது நீதியை குறித்தும், மூணாவது நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனுஷன் முதல் ஸ்டெப்ல கரெக்ட் ஆயிட்டனாலே ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா போயிடலாம். நம்ம வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எது பிரதர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பாவம் தொடரக்கூடாது. ஒரு கோபம் தொடரக்கூடாது. எரிச்சல் தொடரக்கூடாது. பொறாமை தொடரக்கூடாது. பெருமை வரக்கூடாது. சில குடும்பத்துல வைராக்கியமா இருப்பாங்க. வைராக்கியத்தை வச்சுட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? முடியாது. அதை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சும்மாவே வச்சிருப்பாங்க. 20 வருஷமா வைராக்கியம் இருக்கும். 20 வருஷமா மனைவிட்ட பேசாம இருப்பாங்க. 20 வருஷமா சில நேரத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சே போயிடுவாங்க. 20 வருஷமா வைராக்கியத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறாங்க? சில குடும்பத்துல சொந்தக்காரன் 20 வருஷமா 10 வருஷமா 5 வருஷமா பேசாம இருப்பாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் வைராக்கியமா இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனாலும் உள்ள துணிகரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவாரு? முதல்ல மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. மனம் திரும்பினா பரலத்துக்கு போவோம். மனம் திரும்பினா ஆத்தும ரட்சிக்கப்படும். மனம் திரும்பினா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப நிறைய குடும்பத்திலே சத்தியத்துக்குள்ள வரும்போது விடுதலை, சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்திலும் போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள செய்தி கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு வார்த்தை மூலியமா உங்க கூட பேசி இருக்கிறாரா? அதை நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடித்து அவரோட சமூகத்துல அர்ப்பணிங்க. அப்பா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் இருக்குப்பா, சில பாவம் இருக்குப்பா, இதுல இருந்து நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. உங்க கூட பேசுறாருல. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேட்ட சத்தியத்தின்படி நானா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் மனம் திரும்புவோம். எல்லாரும் பரலத்துல போவோம். சந்தோஷமா பரலத்துல போவோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பரலத்துல போவோம். அவருக்காக கொஞ்ச நாள் வாழ்வோமே. பரிசுத்தமா வாழ்வோம், நீதிமானா வாழ்வோம், சத்தியத்துல நடப்போம், தேவனுக்கு பிரியமானபடி நடப்போம். கர்த்தர் கிருபை தருவார். வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை அவருக்காக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்வோம்ப்பா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட எப்படி பேசுவீங்க என்ற தலைப்பிலே அப்பா பேசுறதுக்கு அடியனுக்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும்ப்பா. உங்களோட வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியில குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து நாங்க மனம் திரும்பி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்ப்பா. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, யாரெல்லாம் இணைந்து இந்த செய்தி கேட்டாங்களோ நாங்க எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாங்க வாழணும்ப்பா. கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று வேதத்தின்படி யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ சத்தியத்தை கேட்டாங்களோ அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தருக்காக நாங்கள் வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்க பிரசனத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிலை திறந்து பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. சில குடும்பத்திலே செய்தி கேட்கும்போது அவங்க இதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அப்பா யோசித்தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட நீங்க பேசிருக்கீங்க. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா.
உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. சில குடும்பத்தில் பண ஆசை, சில குடும்பத்தில் பொருளாசை, சில குடும்பத்தில் நகை ஆசை. கத்தர் எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்துருக்கீங்கப்பா. ஆனால் மனம் திரும்பாமல் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் கிருபை தாங்க. அவனோட பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்திலே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, உங்க பிள்ளைகளை கத்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க ராஜா. பண்ட சாலை திறந்து உங்க பிள்ளைகளை ஆசிரிங்க. 100 மடங்கு ஆசிரியப்பா. யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை ஆசிரியப்படட்டும். சில குடும்பத்துல காலையில ஜெபிக்கிறாங்கப்பா. எங்களோட சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லாரோட சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்கப்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் ஜெபினாலோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வியாதி அவங்களை விட்டு விலக்குங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டும், அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துல என்ன உபத்திரத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டத்தோடு இருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து 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 நாமம் மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தான், பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற குடும்பத்தை தாங்கப்பா. ஏற்ற குடும்பத்தை தாங்கப்பா. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் நல்ல குடும்பமா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. காலைவெளில வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, வியாபாரத்தை ஆசுவீங்க. கம்பெனிக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி ஆசுவீங்க. வேலைக்கு பொறுப்புறாங்க, வேலையை ஆசுவீங்க. விவசாயத்துக்கு போறாங்க, விவசாயத்தை ஆசுவீங்க. போட் தொழில் பொறுப்புறாங்க, அவங்க தொழிலை ஆசுவீங்க. இன்னுமா யாரெல்லாம் தொழில் பொறுப்புறாங்க எல்லா தொழிலும் ஆசுவீங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசுவீங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமா காலை வேளையில யாரெல்லாம் அப்பா பரிசுத்தவான் ஜெபிக்கிறாங்களோ, மிஷினரிமார் ஜெபிக்கிறாங்களோ, ஊழியக்காரன் ஜெபிக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. உம்முடைய கரத்துல பண்ணிடுறோம். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல பண்ணிடுறோம். கர்த்தர் கூட ஆசுவீங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்துக்கோங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசுவீங்க. நாங்க வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கணும்ப்பா. இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ பாவத்தை விட்டு விலகி ஓட கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள வளர கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேச சொல்லி ஆசைப்படுறாங்களோ அப்போ அந்நிய பாஷை பேசக்கூடிய வரத்தை தாங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஒவ்வொருடைய பாத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வழியட்டும். இப்பொழுதே அப்பா வானம் திறங்கப்பா, வானம் திறங்கப்பா, வானம் திறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்த சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள வாங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்புங்க ராஜா. மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து மேல அப்பாவுடைய ஆவியை ஊற்றுங்க ராஜா. எல்லா குடும்பத்து மேலே அப்பாவுடைய ஆவியை ஊற்றுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பின வசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னினால் நிரப்பி ஆசுவீங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுவீங்கப்பா. பரிபூர்ணமா ஆசுவீங்க, ரெட்டிப்பாக ஆசுவீங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேதம் சொல்லுது. பலகணிகளை திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ அந்த குடும்பம் செழிப்பா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தீர்க்காயுஸ் தாங்க.
சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதிர் எல்லா குடும்பத்தையும் பலவீனத்தெல்லாம் நீக்குங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினால் தொடுங்க. யாரெல்லாம் வைரஸ்ல பாதிக்கப்படுறாங்க, காய்ச்சல், சளி, இருமல், அலர்ஜி, சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், சரீரத்துல பல இடத்துல ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், கண்ணில் ஆபரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில குடும்பத்துல டிபி நோய், சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில, சில குடும்பத்துல பிளட் கேன்சர், மார்புல கட்டி, சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுங்க. சரீரத்துல பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் தாழ்த்து நம்முடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அடுத்த படுக்கையில இருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அப்பா இப்படி சொல்லியிருக்காங்க. சில குடும்பத்துல ஐசியூல இருக்காங்க, டெலிவரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் வேணும், தீர்காயுசு வேணும். புதுசா வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, விசுவாக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே உள்ளத்துல பாரத்தோடு இருக்காங்கப்பா. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், எனக்கு ஒரு பைபிள் வேணும், என்ற பைபிள் இல்லாம இருக்கு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வாசல் திறந்து விடுங்க. வேதத்தை வாசிக்க, தியானிக்க உங்க பிள்ளைகளுக்கு பைபிளை தாங்கப்பா. எந்த நாட்டில் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க. சில குடும்பத்திலே வீட்டுக்குள்ள பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலை, அந்த எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடுல இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். பாவ அடிமையில இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, மதுவான அடிமையில இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளணும். அந்த குடும்பத்துல எல்லா பாவ கிரியிலும் அழிக்கப்படட்டும். தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்க, எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. யாரெல்லாம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்கள அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை மறுபடியும் இணைந்து வாழ கத்தர் வாசல் திறந்தாங்க. கத்தர் வாசல் திறந்தாங்க. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கத்தர் பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. கத்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. மனவாட்டியாக அப்ப எங்களை வைத்திருக்கீங்கப்பா. பாதுகாத்து கொள்ளணும்ப்பா, கிருபை தாங்க. வசனத்தினால காத்து கொள்ளணும், கிருபை தாங்க. நற்கிரியை செய்ற பிள்ளைகளா மாறணும், கிருபை தாங்க. நன்மை செய்ற பிள்ளைகளா மாறணும், கிருபை தாங்க. பிதாவின் சித்தம் நிறைவேற்றணும், கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. சத்தியத்துல நடக்க கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. தீமையான கருத்தை வெறுக்க கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. எல்லாவற்றையும் சோதனை செலுத்த கிருபை தாங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடிபட்டு எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அபயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி ஆகணும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்து அப்பா சர்ச்சில் நாட்டப்பட்ட பிள்ளைலாம் மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்திலே சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேவனார்லி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்துல பண்ணிடும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா, இந்த நாளிலும் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிப்பா. நிறைய பிள்ளைகள் இரவும் போலமா படிக்கிறாங்க. 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துல குழுவுக்குள்ள பணம் அடைக்கணும், நகை கடன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, வண்டி டியூ, கார் டியூ, ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், விவசாயத்துக்காக லோன், சில குடும்பத்துல பேங்க்ல அப்ப பல லோன் வாங்கியிருக்காங்கப்பா. கட்ட முடியாத அளவுக்கு கடன்.
சில குடும்பத்துல லட்சங்கள், சில குடும்பத்துல கோடியில இருக்கு, சில குடும்பத்துல என்ன செய்வதென்று புலம்புற குடும்பம் உண்டு. ஃபைனான்ஸ்ல வெளியில வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்கிட்ட வாங்கியிருக்காங்க, போன் கையில் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு போன் கால். சில குடும்பத்துல பணம் அடைக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இன்னைக்குள்ள தேவை, இந்த மாசத்துக்குள்ள தேவை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நீயோ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தரோட வார்த்தை நிறைவேறட்டும். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேதம்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சகல ஜாதிகளை பார்க்கலும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். பிள்ளைகளோட வாழ்க்கையில தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. கண்ணீரை தொடங்க. நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. தனிமை, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கா ஊழியம் செய்யறாங்களோ, மிஷனரி மாதிரி இணைந்துக்காங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொறுமையோடு செய்தி கேட்டீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தினமும் 1 நிமிடமாவது எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து வருங்கள். அது மாத்திரமல்ல, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.